ஏனோ பார்த்து நின்று விட்டீர்களே ஹக்கீம்ஜி, மற்றொரு மேலான மருந்து கொடுங்கள். எம் கண்ணான குழந்தைக்கு நினைவு வரும்படி செய்யுங்கள். ஹக்கீம்ஜி, உம் மதியெல்லாம் உபயோகித்து சாஸ்திரங்களை சோதியுங்கள், நூதன ஔஷதங்களை கண்டுபிடியுங்கள், ஷேக்குக்கு பிராணபிச்சை அணியுங்கள். நீங்கள் கேட்கும் இனாம் தருகிறோம், ஜாகீர்களை வெகுமானம் செய்கிறோம். மன்னிக்க வேண்டும் ஆலம்பனா, சக்தி வஞ்சனை இல்லாத சிகிச்சை செய்தேன். மருந்தின் மகிமை, என் மேலான முயற்சி எதுவும் பயன் தராது போய்விட்டது. அவ்வளவுதான் ஹக்கீம்ஜி, இதற்குத்தானா இத்தனை காலம் உங்களை எல்லாம் போஷித்தது? முடியாது, ஷேக்குவை ரட்சித்தே ஆகணும். எத்தனையோ மகானுபாவர்கள் அனுகிரகம் சம்பாதித்து அநேக விரதங்கள் உபவாசங்கள் செய்து இந்த வம்ச குழந்தை கண்ணால் பார்த்தோம், பிராணத்திற்கு ஈடாக பாதுகாத்துக் கொண்டுள்ளோம். எமக்கு புத்திர பிச்சை கொடுங்கள் ஹக்கீம்ஜி, எம் வம்சம் நிலைக்கு வையுங்கள். மன்னியுங்கள் மகாராணி, உடல்நிலை மனித சக்தியை தாண்டி விட்டது. இனி சகஜாதாவை ரட்சிக்கிறவர் அந்த அல்லாஹ் ஒருவர் தான். அபுல் ஃபஸல், ஷேக்கு ஆரோக்கியத்திற்காக தேவாலயங்களில் அபிஷேகங்கள், மசூதிகளில் பிரார்த்தனைகள் செய்யும்படி சாம்ராஜ்யம் முழுவதும் கட்டளையிடுங்கள். ஓம் சஹஸ்ரசீர்ஷம் தேவம் விசாட்சம் விஸ்வசம்புவம். ஷேகு, ஷேகு, ஒரு தரம் என்னை கண் திறந்து பார் கண்ணே. ஷேகு, இந்த நிர்தாட்சியத்துக்கு, இந்த சிச்சைக்கு நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் பகவானே? உன் மனம் இன்னும் இறங்காதா? மகிபதி, ஷேகுக்கு நினைவு வருகிறது. மகிபதி, அந்த கான கலாதரியை உடனே அழைத்து வாருங்கள்.